தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா தொடங்கி இருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். 4 நாட்கள் நடைபெறும் இந்த சாரல் திருவிழாவில் சுற்றுச்சூழல் பூங்காவில் வண்ண வண்ண மலர்கள், காய்கறிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட பொம்மைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க உள்ளனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். சாரல் திருவிழா தொடங்கி இருக்கிறது. 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க உள்ளனர். சாரல் திருவிழா தொடங்கிய நிலையில் குற்றாலம் தற்போது மின்னொளியில் ஜொலிக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஞ்சித், குற்றாலத்தில் தற்போது சாரல் திருவிழா தொடங்கி இருக்கிறது. 4 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் அதற்காக செய்யப்பட்டது? நிச்சயமாக, அதாவது தென்றல் தவிழும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சாரலுக்கே உரியதான குற்றாலத்தில் தற்போது மழைக்கால சீசன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மழைக்கால சீசனை முன்னிட்டு தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 4 நாட்கள் இந்த வருடம் சாரல் திருவிழா நடத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் 4 நாட்கள் நடைபெற உள்ள குற்றால சாரல் திருவிழாவின் போது பல்வேறு பாரம்பரிய பண்பாடுகளை உணர்த்தும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் சாரல் திருவிழாவை முன்னிட்டு தற்போது குற்றாலம் நகரமே மின்னொளியில் சொலித்து வருகின்றன. இந்த நிலையில் சாரல் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சிகள், காய்கறிகளான உருவ பொம்மை கண்காட்சிகள், சிறுவர் சிறுமிகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு வடிவங்களில் தோட்டக்கலைத்துறை பயிர்களால் உருவங்கள் உருவாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த காட்சியானது இன்று முதல் 3 நாட்கள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெற உள்ள நிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த கண்காட்சியினை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தற்போது சுற்றுலா பயணிகள் காட்சிக்கு திறந்து வைத்துள்ளார். இந்த நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது ஐந்தருவி சுற்றுச்சூழல் பூங்காவில் குவிந்து வரும் நிலையில் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைக்கல்லூரி மாணவர்களின் மங்கள இசைகள் முழங்க சாரல் திருவிழாவானது தொடங்க உள்ளது. இதனை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் VR சீனிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகளும் அரசியல் பிரமுகர்களும் சுற்றுலா பயணிகளும் தொடங்கி வைத்து சாரல் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.